நம்ம எல்லோருமே ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட பணிகளில் ஈடுபடுறோம். சிறிய வேலையாக இருக்கலாம், மிக பெரும் வேலையாக இருக்கலாம். எதை செய்தாலும் மனிதன் என்கிற வகையில் நமக்கு சோர்வு ஏற்படுவது என்பது இயற்கையானது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாவு அரைக்கிற திரிகையை பயன்படுத்தி அவங்களோட கையெல்லாம் பொக்குளம் வர்ற மாதிரி ரொம்ப கடினமான வேலையாக இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு நாளும் அவங்க டயர்ட் ஆகுறாங்க. கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்றாங்க, நான் இந்த வேலை பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லும்போது கணவர் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்க தகப்பனாரிடத்தில் இதை போய் சொல்லுங்க. நிறைய பணியாட்கள் வேலை செய்கிறவங்க அவங்க கிட்ட இருக்கிறாங்க தானே, கவர்மெண்ட் தானே, எனவே ஏதாவது ஒரு பணியாளை உங்களுக்காக அவங்க தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தகப்பனாரை சந்திப்பதற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போறாங்க. போய் பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வீட்டில் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். தான் வந்த செய்தியை என்னுடைய தகப்பனாரிடத்தில் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரிட்டர்ன் வந்துடுறாங்க. வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, உங்களை பார்க்கறதுக்காக இன்னைக்கு ஃபாத்திமா வந்தாங்கன்னு சொல்லி முடிய உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டை நோக்கி போய் வர்றாங்க. ஏன்னா ஃபாத்திமா மேல அளவு கடந்த ஒரு பாசம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. நேர வீட்டுக்கு போறாங்க. தூங்குகிற நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தூங்குவதற்கு தயாராகி படுக்கைக்கே போய் விடுகிறார்கள். அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கும் நடுவில் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்றாங்க. அதை பற்றி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலின் குளுமையை என்னுடைய நெஞ்சிலே நான் உணர்ந்தேனுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப நெருக்கமாக உட்கார்ந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதைத்தான் ஃபாத்திமா அந்த விதத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளிடத்தில் கேட்குறாங்க, என்ன சந்திக்க வந்தீங்களாமேம்மா, என்ன விவகாரம் என்று கேட்கும்போது, எனக்கு ரொம்ப வேலை பளுவாக இருக்குது, நான் வேலை செஞ்சு என்னுடைய கைகளில் எல்லாம் அடையாளங்கள் எல்லாம் வந்திருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு பணியாளை எனக்காக தர முடியாதா, ரொம்ப சோர்வாக இருக்கிறது என்று கேட்கிறார். கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தேவையான வேலைகளை செய்வதற்குரிய வேலைக்காரரை தருவதை விட ஒரு சிறந்த விஷயத்தை நான் உங்களுக்கு படிச்சு தரவான்னு கேட்குறாங்க. சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் என்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய மனைவி நபிகள் நாயகத்தினுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க தூங்குறதுக்கு போயிட்டீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை 33 தடவைகள் புகழ்ந்து விடுங்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு தாலா மிகப்பெரியவன் என்கிற வார்த்தையை 34 தடவைகள் சொல்லுங்க. இது நான் உங்களுக்கு வேலை செய்வதற்கு ஒரு வேலைக்காரரை தந்து அவர் வேலைகளை செஞ்சு உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்குமோ அதைவிட சிறந்தது மகளே என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தூங்குகிற நேரத்தில் நாம் ஓத வேண்டிய பிரார்த்தனைகளில் அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் ஆகிய இந்த 3 வார்த்தைகளும் மிக முக்கியமானது. உடல் சோர்வு நீங்கி நிம்மதியாக தூங்குவதற்கு, தூக்கம் சீக்கிரமாக வருவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனையாக இதை பார்க்க முடியும். இதனையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம்.